தோழர் வணக்கம். வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் அவருடைய ரசிகர்களுக்காக கொஞ்சம் பேசுங்க. வணக்கம். புரட்சித் தலைவர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற, அதுக்கு முன்பு புரட்சி நடிகர் என்று எல்லோரும் அழைக்கப்பட்ட, மக்கள் திலகம் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறது. சுமார் 75 ஆண்டு காலம் தமிழகத்தில் அவர் வாழ்க்கை, சினிமா, அரசியல், முதலமைச்சர் போன்ற பொறுப்புகளில் அவர் செய்த பணி குறிப்பிடத்தக்க பணி. தன் இளமை காலத்தில் மிகவும் வறுமையில் வாடினார். அவருடைய தாய் மீது அதிகப்படியான பற்று கொண்டு வாழ்நாளை கடத்தினார். படிப்ப வசதி இல்லாமல் ஏதேனும் ஒரு வேலை செய்துதான் பிழைக்க வேண்டும் என்ற நிலையில் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க்கையை தொடங்கி படிப்படியாக நாடக நடிகத்தில் நடித்து, அதன் பிறகு திரைப்படத்தில் நடித்து, அதன் பிறகு படிப்படியாக தன்னுடைய கடுமையான உழைப்பினால், நம்பிக்கையால், முயற்சியால் பல்வேறு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களிலே நடித்தார். கதாநாயகனாக உயர்ந்தார். மற்ற நடிகர்களுக்கும் எம்ஜிஆர் நடிப்புக்கும் ஒரு அடிப்படையில் வித்தியாசம் உண்டு. நடிப்பு என்றால் எந்த வேஷமானாலும் நடிப்பது என்பது இருந்தாலும், இவர் தனக்கான ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு தீய பழக்க வழக்கங்களில் இளைஞர்கள் ஆகிடக்கூடாது என்பதற்காக புகைப்பிடித்தல் நடிப்பதை தவிர்த்தார். மது குடிப்பதை நடிப்பதை தவிர்த்தார். பெண்களை கேலி செய்வது என்கிற நடிப்பினை தவிர்த்தார். இவருடைய நடிப்பு என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களெல்லாம் பின்பற்றக்கூடிய நடிகராக அவர் மிளிர்ந்தார். சண்டை காட்சி வீரராக, அநீதிகளை எதிர்த்து போராடக்கூடிய போர் வீரனாக அவர் நடித்தார். மதுரை வீரன் திரைப்படம் என்பது அதற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. சாதாரண உழைப்பாளி மக்களுடைய கஷ்டங்களை, நியாயங்களை மற்றவர்கள் ஏற்கும்படியான நிலையை நடிப்பிலும், அவருடைய சொற்பொழிவிலும், அவருடைய வசனங்களிலும், இசையிலும், பாடத்திலையும் நடித்தார். தொழிலாளி என்கிற படத்திலே எடுத்தார். விவசாயி என்கிற படத்திலே எடுத்தார். மீனவ நண்பன் என்கிற மீனவர்களுடைய குரலை விழித்தார். இப்படி எல்லா வகையிலையும் அந்த தொழிலாளருடைய குறைகள் எடுத்தார். அடிமை பெண் படத்தில் அடிமைகளிலிருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்கிற கோஷத்தோடு எடுத்தார். அதற்கேற்ற வகையிலே பாடலாசிரியர்களை, அதற்கு ஏற்ற வகையிலே இசையமைப்பாளர்களை, அதற்கு ஏற்ற வகையிலே இயக்குநர்களை பொருத்தி ஒரு பிரம்மாண்டமான ஏழை ஒளிப்பாளி மக்கள் நம்பிக்கை பெறுகிற நிலையிலே மிக நட்சத்திரமாக உயர்ந்தவர். அந்த அடிப்படையிலே அரசியல் கட்சியிலே அவர் ஆரம்பிக்கப்பட்டு, அந்த கட்சி ஆளுங்கட்சியாக சாதாரண ஏழை எளிய மக்கள் ஆதரவுடன் ஆட்சி பொறுப்பு ஏற்றார். பொறுப்பு ஏற்ற பிறகு ஏழை, அன்றைய தினம் சைக்கிளிலே செல்லுகிற உழைப்பாளி மக்கள் சைக்கிளிலே லைட்டு இல்லை என்று போலீஸ்காரரால் தண்டிக்கப்பட்ட போது முதலிலே உத்தரவு போட்டு அந்த உத்தரவை ரத்து செய்தார். கிராமங்களில் இருக்கிற தாய்மார்கள் ஏதேனும் ஒரு வகையில் உள்ள வேண்டும் என்கிற முறையில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சாதாரண மக்கள் பயன்பெறுகிற முறையில் மக்கள் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று கிராமத்திலே ஆதிக்கம் செலுத்திய, அன்றைய தினம் கணக்கர்கள், முனிசிபல் என்ற பதவிகளை ஒழித்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஇஓ என்ற பதவியை உருவாக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தார். குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து அதற்கான பொறுப்புகளை அவர் நியமித்தம் செய்தார். ஏழை எளிய மக்களுடைய குரலாகவே அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார். தனக்கு சம்பாதித்த பணத்தை, சொத்தை தனக்கு பின்பாக சாதாரண மக்களும் பயன்பெற முடிகிற வரையில் உடல் ஊனமற்றவர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தை அவர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்திலேயே இருக்க செய்தார். அவருடைய சொத்தை நிர்வகிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவரும் ராகவாச்சாரி என்கிற வழக்கறிஞருடைய பொறுப்பு கொடுத்து அதனுடைய சொத்தின் மூலியமாக கிடைத்த வருமானம் முழுவதையும் சாதாரண மக்கள் பயன்பெறுகிற வகையிலே அதை சேர்த்தார். பணத்தை சேர்த்தார், சம்பாதித்தார். அதை ஏழை மக்களுக்கும் பிடிப்பிட்டு கொடுத்து கொடைவள்ளல் என்கிற பெயரை எடுத்தார்.
சாதாரண இன்னும் கூட உழைப்பினுடைய அருமை பெருமைகளை உயர்த்த வேண்டும் என்கிற இதில் ஆனந்த ஜோதியில் உழைப்பாளி படம் என்று எடுத்து அதற்கான பாடல்களை இயற்றியிருக்கிறார். பட்டுக்கோட்டை கல்யாசுந்தரம் பாடலாசிரியரை வைத்துக்கொண்டு பல்வேறு வெற்றி படங்களை அவர் தயாரித்தார். திரைப்படத்துறையிலே முடிசூடா மன்னராக வாழ்ந்தார். இன்றும் ஏழை எளிய மக்களிலே அவர் மன்னராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு அபூர்வ பிறவியாக வாழ்ந்து மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு செவ்வணக்கத்தை செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.